வெறும் 190 ரூபாயில இந்த மாதிரி ஒரு சர்க்யூட் ரெடி பண்ணியிருக்கேன். இது வந்து பார்க்க சிம்பிளா இருக்கும், ஆனால் இதோட யூசேஜ் வந்து ரொம்ப அதிகம். இந்த சர்க்யூட்டுக்கு பேர் என்ன அப்படின்னா பவர் ஃபெயிலியர் அலாரம். பார்க்கறதுக்கு சிம்பிளா இருக்கும், இது என்ன அப்ளிகேஷன் அப்படின்னு தோணும். ஆனால் இதோட ரியல் அப்ளிகேஷன் வந்து எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னா, ஒரு இடத்துல பவர் ஃபெயிலியரே ஆகக்கூடாது, ஃபெயிலியர் ஆனால் நமக்கு தெரியணும் அப்படிங்கிற இடத்துல யூஸ் ஆகும். நான் இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கேன். ஹாஸ்பிட்டலில் உங்களுக்கு தெரியும் பயோமெடிக்கல் எக்யூப்மெண்ட் இருக்கும், எல்லாமே ஃபுல்லி எக்யூப்டாக இருக்கும். எப்படின்னா இன்வெர்டர் போட்டிருப்பாங்க, ஜென்ரேட்டர் போட்டிருப்பாங்க, எல்லாம் போட்டிருப்பாங்க. ஆனால் அதையும் மீறி ஏதாவது ஃபெயிலியர் ஆனால் ஹாஸ்பிட்டலில் டாக்டர் வந்து இதான் சொல்லுவாங்க, సర్వైవల్ రేట్ ఇస్ 0.1%. ఆపరేషన్ పెర్ఫార్మ్ చేయడానికి దిస్ హాస్పిటల్ ఇస్ నాట్ ఎక్విప్డ్ విత్. இந்த மாதிரி டாக்டர்ஸ் வந்து சொல்லக்கூடாது அப்படின்னா ஒரு பவர் ஃபெயிலியர் இண்டிகேட்டர் இருக்கணும், ஹாஸ்பிட்டல் இருக்கணும். அது மாதிரி முக்கியமாக இண்டஸ்ட்ரியில் பெரிய பெரிய மிஷினை வந்து ஹெல்த் மானிட்டரிங் பண்ணுவாங்க, அங்கே இருக்கணும். நிறைய இடத்துல இது தேவைப்படும். ஸோ இந்த சர்க்யூட் வந்து செய்கிறது ரொம்ப சிம்பிள் தான். ஒரே ஒரு ரிலே இருந்தால் போதும், ஒரு சைரன் இருந்தால் போதும். ஆனால் பவர் ஃபெயிலியர் ஆகிட்டா சைரன் ஒர்க் ஆக முடியாதுல்ல, அதுக்காக தான் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு 9 வோல்ட் பேட்டரி போட்டிருக்கேன். இப்போ நான் வந்து சும்மா வந்து பவர் வந்து ஃபெயிலியர் பண்ணி காமிக்கிறேன். இந்த சர்க்யூட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, நான் வந்து ரிலேக்கு வந்து சப்ளை மெயின்லேருந்து கொடுத்துருப்பேன். ஸோ பவர் இருக்கும்போது ரிலே வந்து இந்த சைரனை ஆனே பண்ணாது. சப்போஸ் பவர் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா ரிலே ஆஃப் ஆகிடும். ரிலே ஆஃப் ஆனால் ஆட்டோமேட்டிக்காக இந்த பேட்டரியோட பவர் வந்து நார்மலி க்ளோஸ் வழியாக இந்த சைரனுக்கு போயிடும். இவ்வளோ தான் சிம்பிளான சர்க்யூட்டு. ஜஸ்ட் 190 ருபீஸில் இதோட அப்ளிகேஷன் வேறு லெவல். நன்றி, வணக்கம்.